முதலமைச்சர் பேசும்போது கேட்டேன், ஷா எத்தனை ஷா வந்தாலும் அவர் அவதூறு ஷா என்று அவருக்கு நான் பெயர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பெயர் வச்சு தான் நம்ம ஷா பிரபலம் அடையணும் இல்லை, எல்லாத்தோட 4000 குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். பாஜக ஆட்சி செய்கின்ற இடத்துல குடமுழுக்கு நடத்தி இருக்கிறார்களா? சவால் விடுகிறேன் என்று கேட்குற முதலமைச்சர் அவர்களே, இதுவரைக்கும் மத்திய அரசில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லை. ஆக நாங்கள் மத்திய அரசை ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் திமுக இருக்கிறதா? அதாவது இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் நாங்கள்னு சொன்னதற்கு அமித்ஷா அவர்களுக்கு 4000 குடமுழுக்கு நடத்திட்டோன்னு சவால் விடும் முதலமைச்சர் அமித்ஷா இன்னொன்னையும் சொன்னார், தமிழ்நாட்டிலேயே அதிக ஊழல் மந்திரிகளை பெற்றிருக்கின்ற திமுக, அதிக ஊழல் கட்சியாக முன்னிறுத்தக்கூடிய திமுக, அதிக ஊழல் கட்சி என்று பெயர் வாங்கி இருக்கிற திமுகன்னு சொன்னார். அதுக்கு உங்களோட பதில் என்ன? சவால் விடுறீங்களே. செந்தில் பாலாஜி மேலே எந்த குற்றமும் இல்லை, ஊழல் வழக்கு இல்லை. நேரு மேலே எந்த ஊழல் வழக்கும் இல்லை. பொன்முடி மேலே எந்த ஊழல் வழக்கும் இல்லை, ஊழலும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆக இந்து மதத்தை எதிர்ப்பாளர்னு சொன்னதுக்கு சவால் விடுகிற நீங்கள் ஊழலில் திளைத்து இருக்கிறீர்கள் என்று சொல்வதற்கு எதிர் சவால் விட முடியுமா? ஸ்டாலின் அவர்களே, முடியாது. ஏனென்றால் இங்கே அண்ணன் எடப்பாடி அவர்கள் கொடுத்ததை போல பல லட்சம் கோடி ஊழல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கும் தெரியும். பாட்டலில் கமிஷன், பதவி அரசாங்க பதவி கொடுக்குறதுல கமிஷன், எல்லாத்துலேயும் கமிஷன். ஆக இன்னைக்கு நீங்கள் விசாரணை கமிஷன், எல்லா கமிஷனையும் வாங்கி கொண்டிருக்கும் நீங்கள் பிற்காலத்தில் விசாரணை கமிஷனையும் சந்திக்க வேண்டி இருக்கும். அது மட்டுமல்ல, இந்து மக்களுக்கு எதிரானவர்கள் என்பது நேற்றைய தினம் மறுபடியும் திருப்பரங்குன்றத்தில் எங்களுக்கு ஆதரவாக, இந்துக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்த பின்பும் ரகுபதி சொல்கிறார், நாங்கள் மேல்முறையீடு செய்வோம். எல்லாத்துக்கும் மேல் நான் கடுமையான கண்டனத்தை நேற்று நான் சொல்லியிருந்தேன். பிணை எரிக்கிறத விளக்கு ஏற்றுவது கூட ஒப்பிட்டு பேசியதான் எனது கடுமையான கண்டனத்தை நான் நேற்றே தெரிவித்திருக்கிறேன். இன்று எல்லா அமைச்சர்களும் பதற்றத்தில் இருக்கிறார்கள். சேகர்பாபு அண்ணனுக்கு எங்களை பார்த்தாலே பதற்றம் வந்துடுது, என்னன்னே புரியல எங்களுக்கு. அதனால் எப்படி இந்துக்களுக்கு எதிரானவர்கள்னு இன்றைக்கி காடேஸ்வர சுப்பிரமணிய மரியாதைக்குரிய இந்து முன்னணியின் தலைவர் கைதாகி இருக்கிறார். அவரை குண்டு கட்டாக தூக்கிட்டு போகிறீங்க. ஏன்னா அங்கே ஒரு முருகன் கோயிலை இடிக்க வந்திருக்கிறார்கள். நான் கேட்குறேன், 48,000 கோயில்களுக்கான இடங்கள், அதற்கான தங்கம் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருப்பவர்கள், மக்கள் துதித்து கொண்டிருக்க ஒரு கோயிலை இப்போது நீங்கள் விளக்கேற்றதுக்கு நாங்கள் உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பின்பும் விளக்கேற்ற மறுக்கிறீங்க. ஆனால் நடு இரவு ஒரு கோயிலை இடிக்கிறதுனா உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சு, அதனால் கோயிலை இடிக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பொதுமக்கள் பயபக்தியோடு கும்பிட்டு கொண்டிருக்கும் கோயிலை இடிப்பதற்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. ஏன்னா இவ்வளவு இடத்தை வைத்திருக்கும் பொழுது ஒன்றிய இடங்களே மக்கள் துதித்து கொண்டிருப்பார்கள், கும்பிட்டு கொண்டிருப்பார்கள். அதனால் திருப்பியும் மக்கள் விரோத ஆட்சி என்பதை ஸ்டாலின் நிரூபித்து கொண்டிருக்கிறார். அது அவருக்கு இதுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பது எனது கருத்து.